Welcome to Microsoft Excel Learning Hub. இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதற்கு தமிழில் வருவாய் அறிக்கை என்று சொல்வோம். இதன் மூலமாக ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளவு பணம் சம்பாதித்தது, தட் இஸ் ரெவென்யூ, மற்றும் எவ்வளவு செலவு செய்தது, தட் இஸ் எக்ஸ்பென்சஸ் என்பதனை கணிக்க முடியும். இதன் மூலம் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்டறியலாம். இது ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை மதிப்பீடு செய்வதற்கும் ஒரு நிறுவனத்தின் லாபகரமான நிலையை புரிந்து கொள்வதற்கும் உதவுகிறது. இதில் நாம் ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வாறு உள்ளதென்று சுலபமாக பார்வையிடலாம். Why income statement analysis is important? First one, business performance measure. ரெவென்யூ growth-ஐ பார்க்க, எக்ஸ்பென்ஸை கட்டுப்படுத்த எளிதாக தெரிந்து கொள்ள. செகண்ட் ஒன், டெசிஷன் மேக்கிங். இன்வெஸ்டர்ஸ் அல்லது மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸை பக்குவமாக எடுக்க இது உதவும். தேர்ட் ஒன், ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ். பாஸ்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஃபியூச்சர் பிளானை பெட்டராக உருவாக்கலாம். ஃபோர்த் ஒன், ப்ராஃபிட்டபிலிட்டி அசஸ்மெண்ட். ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதா இல்லையா என்பதை விரைவாக தெரிந்து கொள்ள. 6 months லெட்ஜர் க்ளோசிங் பேலன்ஸ் சாம்பிள் டேட்டா இங்கே இருக்கு. இந்த காலம் மந்த் அண்ட் டேட். இந்த காலம் மந்த். இந்த காலம் இயர். இந்த காலம் அமௌண்ட். இந்த காலம் லெட்ஜர். இந்த காலம் லெட்ஜர் கேட்டகரிஸ். இந்த லெட்ஜருக்கு குரூப் மேப்பிங் பண்ணுறேன் VLOOKUP-ஐ பேஸ் பண்ணி. இந்த ஷீட்டில் லெட்ஜர் மேப்பிங் லிஸ்ட் இருக்கு. இந்த காலம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட கேட்டகரிஸ். இப்போ சிம்பிள் இன்கம் ஸ்டேட்மெண்ட் இந்தியன் ஃபார்மேட்ல ரிப்போர்ட் ரெடி பண்ணலாம். இது ஒரு ஜெனரல் சிம்பிள் ஃபார்மேட் தான். இது ஹோல்சேல், ரீட்டைல், இண்டிவிஜுவல், ப்ரொப்ரைட்டார் இவர்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இங்க கம்பெனி நேமையும் ரிப்போர்ட் நேமையும் கொடுக்கிறேன். அடுத்து ரிப்போர்ட் ஹெட்டிங் செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா என்னன்னா C6 செல்லில் இருக்கிற டேட்டுக்கு 1 month ஆட் பண்ணிட்டு அந்த மந்தின் லாஸ்ட் டேட்டை ஷோ பண்ணும்.
நெக்ஸ்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட கேட்டகரிஸ் அசைன் பண்ணுறேன். அடுத்து ரிப்போர்ட் ஃபார்மேட்டையும் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணுறேன். இது ரெவென்யூ கேட்டகரிஸ். இதில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் என்னன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலம் கிடைக்கும் பிரைமரி இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு இதன் மூலம் வரும் வருவாய் தான் மெயின் சோர்ஸ். அதர் இன்கம்னா என்னன்னா இன்ட்ரெஸ்ட், ரெண்ட், இது மாதிரியான இன்கம் நான் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வரும். இது பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டல் ரெவென்யூ. அடுத்தது எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிஸ். எக்ஸ்பென்ஸ் கேட்டகரிஸ்னா என்னன்னா ஒரு நிறுவனம் பிஸ்னஸை ரன் செய்ய இன்க்யூர் செய்யும் செலவுகள். இந்த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸ் மூணாக பிரிக்கிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். இந்த மூணு எக்ஸ்பென்ஸையும் தான் டோட்டல் எக்ஸ்பென்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னா டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அடுத்தது டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ். டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னா இதில் கரண்ட் டேக்ஸும் இந்த ஆண்டிற்கான வரி மற்றும் டிஃபர்டு டேக்ஸும் வருங்காலங்களில் செலுத்த வேண்டிய வரி இதில் அடங்கும். அடுத்தது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னா profit before tax minus tax expense equal to profit after tax.
ஏப்ரல் மந்தில் ரெவன்யூ கேட்டகரிஸில் டிரான்சாக்ஷன் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நாம் சம் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது போல் மற்ற ஜிஎல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டோட்டல் ரெவன்யூனா நாம் பிஸ்னஸை ரன் செய்து வந்த வரவு மொத்தம். டோட்டல் எக்ஸ்பென்ஸ்னா நாம் பிஸ்னஸை ரன் செய்த செலவு மொத்தம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னா மொத்த வரவும் மொத்த செலவும் கழித்து பிறகு கிடைக்கும் லாபம் நஷ்டம். இதில் வரி செலவு அடங்காது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னா வரி செலவுகள் கழித்து வரும் லாபம் நஷ்டம். அடுத்து வேரியன்ஸ் செட் பண்ணி லாஸ்ட் பீரியடையும் இந்த பீரியடையும் கம்பேர் பண்ணுறேன். அதாவது போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகி இருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்ப்போம். இந்த ஃபார்முலாவை காப்பி செய்து எல்லா கேட்டகரிஸ்க்கும் அப்ளை பண்ணுறேன். Finally, simple
income statement ready. இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்கள் கேள்விகளை கமெண்டில் எழுதுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.